ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் விடாம பிடித்து வைத்த சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஏன் தெரியுமா? சுற்றி இருந்தவர்கள் எல்லாரும் இதை விட்டுவிடு, அது உறவாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அல்லது கெட்ட பழக்கங்களாக கூட இருக்கலாம். இதை விட்டுவிடு, இதில் உனக்கு லாபம் இல்லை, இந்த மனிதனால் உனக்கு என்ன நிம்மதி இல்லை என்று உங்களை எத்தனையோ நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பேசியிருப்பாங்க. அவனுடன் சேர்ந்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிம்மதி இல்லாமலே போய்விடும் என்று அறிவுரை சொல்லியும் நீங்கள் ஒரு விஷயத்தையோ அல்லது ஒரு மனிதரையோ விடாமல் பிடித்து கொண்டு வாழ்க்கையில நின்று கொண்டு இருப்பீங்க. இந்த ஒரு நாள் வரைக்கும் நீங்கள் நின்று கொண்டும் தான் இருப்பீங்க. அதற்கு உங்களின் ரிஷப ராசியின் பிடிவாதம் மட்டுமே காரணங்கள் கிடையாது. இது ஒரு பக்கம் அனைவருமே இவன் ரிஷப ராசிக்காரன், இவன் பிடிவாதம் பிடித்தா விடவே மாட்டான் என்று அனைவருமே உங்கள் மீது இந்த ஒரு விஷயத்தை கூறியிருப்பார்கள். அதற்கு பின்னால் ஒரு ஆழமான நியாயமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நியாயம் இருந்தால் மட்டுமே நீங்கள் வாழ்க்கையில எல்லாத்தையுமே அதன்படி நீங்க நடக்க ஆரம்பிப்பீங்க. அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது, என்ன கிடையாது என்று எல்லாத்தையும் முழுமைக்கும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். நீங்கள் ஒன்றை நம்பினால் அதை பாதியிலேயே கைவிட்டு ஓடும் கோழைக்கான ஒரு நபர்கள் நீங்கள் கிடையாது. நாம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, இதை எப்படியாவது சரி செய்து விட வேண்டும் என்று உங்களின் அசைக்க முடியாத நேர்மைதான் உங்களை அதை விடாமல் பிடித்து வைத்துக் கொண்டேதாங்க இருக்கும். அந்த ஒரு நேர்மை இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பதால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் நீங்கள் வெற்றியை பெற்றுக்கொண்டே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. அது உங்களின் கரியர் விஷயமாக இருக்கலாம், உங்களுடைய வேலை சம்பந்தமாக இருக்கலாம், உங்களுடைய காதல் வாழ்க்கையாக கூட இருக்கலாம். மற்றவர்கள் தோற்று போவார்கள் என்று நினைத்த இடத்தில் நீங்கள் உங்களின் பிடிவாதத்தால் எதையாவது சாதித்து காட்ட வேண்டும் என்று உன்னத நோக்கம் மட்டுமே உங்களை அதை தாங்கி பிடிக்க வைத்திருக்கும். அதனால் மட்டுமே உங்களுக்கு அந்த ஒரு வேலை பிடிக்கவில்லை என்றாலும் பிடிவாதத்தாலும் மற்றவர்கள் உன்னால் இதை பண்ண முடியாது என்று கூறியதால் முடியும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இது ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். உங்களுடைய மனது பொறுமையாகவே உடைந்திருக்கும். சிலருக்கு ஏமாற்றங்கள் அதிர்ச்சியாக ஒரே நாளில் வந்துவிடும். ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது. உங்களின் இதயம் மெல்ல மெல்ல ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்த ஒரு கதையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது நிச்சயமாக இருக்கும். நீங்கள் உயிருக்கு உயிராக நம்பிய ஒரு நபர் ஒரே நாள் உங்களை ஏமாற்றுவது கிடையாது, ஏமாற்றவும் மாட்டார். தினமும் அவருடைய அசைவுகளில், அவருடைய வார்த்தைகளிலும், அவர் காட்டிய அலட்சியத்திலும் உங்களை புறக்கணித்து கொண்டு இருப்பார் என்பதை நீங்கள் போக போக புரிந்து கொள்வீங்க. முன்னால் இருந்தது இப்போ இருப்பதற்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் வாழ்க்கையில போக போக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அதை நீங்கள் கவனித்தாலும் நாளை மாறிவிடுவார். சூழ்நிலைதான் அவரை அப்படி பேச வைக்கிறது என்று உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டும் தினமும் இந்த வழியை சகித்து கொண்டும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. ஏனென்றால் உங்களுக்கு வேற வழி தெரியாது. இறுதியாக ஒரு நாள் அந்த ஒரு உறவில் உங்களுக்கென்று எதுவுமே இல்லை என்று தெரிந்த போது உங்களின் இதயம் முழுமையாக உடைந்து போயிருக்கும். இந்த ஒரு பொறுமையான சில விஷயங்கள் போன்ற வழிகள் உங்களை உள்ளுக்குள் முற்றிலும் ஒரு ஜீவ ராசியாகவே மாற்றிருக்கும். ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள்ள அவ்வளவு குழப்பங்களையும் அது தேடியும் கொடுத்திருக்கும். நீங்க விட்டு கொடுக்காமல் வாழ்ந்த வாழ்க்கை எது தெரியுமா? நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட, உங்களுக்கென்று கற்பனை செய்து வைத்திருந்த ஒரு அழகான வாழ்க்கை நிச்சயமாக இருந்திருக்கும். அது உங்களுடைய காதல் வாழ்க்கையாக இருக்கலாம், திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், தொழில் வாழ்க்கையாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கென்னு ஒரு கற்பனை போட்ட ஒரு வாழ்க்கையானது இருந்திருக்கும். அதில் உங்களுக்கான ஒரு சுதந்திரம், உங்களுக்கான ஆசைகள், நீங்கள் விரும்பிய மனிதர்கள் என எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்கும். ஆனால் குடும்பத்தின் கடமைகளுக்காகவும், பெற்றோரின் கௌரவத்திற்காகவும், அல்லது பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் நீங்கள் விரும்பிய அந்த ஒரு வாழ்க்கையை அப்படியே தூக்கி எறிந்துவிட்டு ஓரமாக வைத்திருப்பீங்க. வேறொரு வாழ்க்கையை வாழ தொடங்கியிருப்பீங்க. நீங்கள் விட்டு கொடுத்தது வெறும் வாய்ப்புகள் மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய சந்தோஷத்தையும் உங்களின் ஆன்மாவையும் என்பதை நீங்கள் காலங்கள் போக போக புரிந்து கொள்வீங்க. இன்று நீங்கள் வாழும் வாழ்க்கை மற்றவங்களுக்கு பெருமையாக இருக்கலாம், ஆனால் நாம் வாழ நினைத்த வாழ்க்கை இது கிடையாது என்ற ஒரு ஏக்கம் இப்போதாவது உங்களுடைய மனதை கடந்து செல்லும் போது நீங்க உங்களை அறியாமலேயே உங்களுடைய கண்களானது கலங்க ஆரம்பிக்கும். இதையும் நீங்க வாழ்க்கையில போக போக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும், வாழ்க்கையில எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்பதை காத்திருந்து பாருங்கள். நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கிரகங்கள் உங்களுடைய பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கு மட்டும் என் தொட்டதெல்லாம் இழுப்பறியாக முடிகிறது என்று நீங்கள் கண்ணீர் வடித்த நாட்கள் முடிவுக்கு வர ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள.
பிரபஞ்சத்தின் கோச்சார கிரகங்களும் முக்கியமான உங்களின் ராசிநாதனான சுக்கிரனும் தனஸ்தானத்து கிரகங்களும் இப்போது உங்களுக்கு சாதகமாக தங்களுடைய பார்வையை திருப்பி விடவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில இனிமே உங்களுக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. உங்களை வாட்டி வதைத்த மன உளைச்சல்களும் அசிங்கங்களும் மற்றும் நீண்ட நாள் ஆரோக்கிய குறைபாடுகளும் இனி படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையை குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய மனதிற்குள் இதான் பெரிய ஒரு பாரங்களாகவும் பெரிய ஒரு கஷ்டங்களாகவும் இருந்ததோ அதுவும் இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயம் குறைந்துவிடும். குறைந்து வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களின் முகத்தில் ஒரு புதிய பொலிவும் மனதில் ஒரு புதிய உத்வேகமும் பிறக்க ஆரம்பிக்கும். இதுவரை உங்களை தட்டி பறித்தவர்கள் முன்னால், உங்களை மதிக்காமல் கடந்து சென்றவர்களுக்கு முன்னால் நீங்கள் நிமிர்ந்து நின்று வாழக்கூடிய சூழ்நிலையை கிரகங்கள் இப்போது மிக அழகாக உங்களுக்கு பின்னணியில் இருந்து உருவாக்கி தந்து கொண்டேதாங்க இருக்கும். வாழ்க்கையில் இனிமே வரக்கூடிய நாட்களில் எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. நீங்கள் சில மனிதர்களை உண்மையாக நம்பியிருப்பீங்க. அந்த உண்மை யாரால் தெரியுமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தவறாக மாறியிருக்கும். நீங்கள் ஒருவரை நம்பினால் அவரிடம் எந்த ஒரு கள்ளமும் கபடமும் இல்லாமல் உங்களுடைய மனதை திறந்து பேசக்கூடிய ஒரு நபர்கள். அப்படி நீங்கள் கண்மூடித்தனமாக வைத்த சில நம்பிக்கை உங்களின் பலவீனமாக நினைத்து அதை தங்களுக்குள் சாதகமாக பயன்படுத்தி கொண்ட நபர்கள் யார் என்ற விவரம் இப்போது ஆதாரத்துடன் உங்களுடைய கண்முன்னே வந்து நிற்க ஆரம்பிக்கும். உங்களை பற்றிய பிறரிடம் தவறாக புறம் பேசியதாக இருக்கட்டும் அல்லது உங்களிடம் ஒரு ரகசியத்தை கேட்டு அதை வெளியில் பரப்பியதாகவும் இருக்கட்டும், அவர்களின் அத்தனை முகமூடிகளும் இப்போது கிளியவும் ஆரம்பிக்கும். இந்த ஒரு தருணம் உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். வாழ்க்கையில யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்பதை வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில யாரை சேர்க்க வேண்டும், யாரிடம் எவ்வளவு தூரம் இடைவெளி விட்டு பழக வேண்டும் என்ற தெளிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறப்பதால் உங்களின் எதிர்காலம் இன்னும் பாதுகாப்பானதாக மாறிவிடும். நீங்கள் நினைக்காத அளவுக்கு உங்களுடைய எதிர்காலம் உங்களுக்கு நன்மைகளை இனிமே வரக்கூடிய நாட்களில் தேடியும் கொடுக்கவும் ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இனிமே வரக்கூடிய நாட்களில் நல்ல முடிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். கடந்த சில வருடங்களாகவே உங்களுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இழுப்பறியாக போய்கொண்டிருந்திருக்கலாம். அது ஒரு சொத்து பிரிவினையாக இருக்கலாம், பிள்ளைகளின் திருமண காரியமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்கவும் ஆரம்பிக்கலாம், அல்லது வீட்டை புதுப்பிக்கும் விஷயமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அது எப்போதுதான் சுமூகமாக முடியுமோ என்று நீங்கள் ஏங்கிய அந்த விஷயத்தில் இப்போது ஒரு சுமூகமான மற்றும் நல்ல முடிவு எடுக்கப்படக்கூடிய நேரம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். குடும்பத்தில் இருந்த அத்தனை மனஸ்தாபங்களும் பங்காளி சண்டைகளும் நீங்கி எல்லோரும் ஒருமித்த கருத்துக்கு வரவும் ஆரம்பிப்பீங்க. இந்த நல்ல முடிவினால் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சுபகாரியம் வாழ்க்கைக்குள்ள அங்கேற ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். இது ஒட்டுமொத்த குடும்பத்தின் பொருளாதார நிலையை உயர்த்துவதுடன் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த மதிப்பையும் மரியாதையும் பல மடங்கு அதிகரிக்கவும் செய்யும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் என்னிடம் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கூறுகிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொண்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். ஏங்கிய அந்த விஷயத்தில் இப்போது ஒரு சுமூகமான மற்றும் நல்ல முடிவு எடுக்கப்படக்கூடிய நேரம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். குடும்பத்தில் இருந்த அத்தனை மனஸ்தாபங்களும் பங்காளி சண்டைகளும் நீங்கி எல்லோரும் ஒருமித்த கருத்துக்கு வரவும் ஆரம்பிப்பீங்க. இந்த நல்ல முடிவினால் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சுபகாரியம் வாழ்க்கைக்குள்ள அங்கேற ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். இது ஒட்டுமொத்த குடும்பத்தின் பொருளாதார நிலையை உயர்த்துவதுடன் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த மதிப்பையும் மரியாதையும் பல மடங்கு அதிகரிக்கவும் செய்யும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா